welcome to Shakti Masala Kitchen Superstar 4 powered by Tata Salt மற்றும் Gold Winner co-presented by Joyme Noodles மற்றும் உதயம் பருப்பு வகைகள். Welcome. All right. Top 9. பெருமையா இருக்கா? சந்தோஷமா இருக்கா? Yes. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம ஷோ பரபரப்பா போயிட்டு இருக்கு. நீங்களும் வந்து அரக்க பறக்க ஏதோ ட்ரை பண்றீங்க. பட் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. At the same time some technical difficulties are there. அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டா you will be top class cooks. But at the same time இப்போ காம்படிஷன் டஃபா போயிட்டு இருக்கு. போன வாரம் எலிமினேஷனையும் நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ இனிமே கஷ்டம் காம்ப்ளிகேஷன் இன்னும் 2 மடங்கு 4 மடங்கு 10 மடங்கு ஜாஸ்தி ஆகும். ஸோ இந்த வாரமும் கண்டிப்பா ஒரு எலிமினேஷன் இருக்கும். ஸோ ப்ளீஸ் ஐ ஹோப் யூ ஆர் ப்ரிப்பேர்ட். ஆர் யூ ரெடி ஃபார் த சேலஞ்ச்? Yes. ஆல் ரைட். வடிவேல் பாலாஜி சார், நீங்க வந்து போன 2-3 வாரம் வந்து பெஸ்டா வந்துட்டு இருக்கீங்க. போன வாரம் ஷெஃப் ஆஃப் தி வீக் கூட வாங்கிட்டீங்க. ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் என்ன இது அப்படின்ற ரேஞ்சில் இருந்தது. பட் உங்க ரியாக்ஷன் எப்படி? நீங்க வந்து எப்படி அதை வந்து எல்லாருக்கும் சொல்ல விரும்புறீங்க? இங்க பாருங்க, எல்லாருக்கும் கூட சொல்றேன், இந்த இடத்துல வந்து செஃப் ஆஃப் த வீக் வாங்கணும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா ட்ரை பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு தடவையும் அவங்க கொடுக்குற கமெண்ட்ஸ் என்னென்ன தப்பு இருக்கு அதை கரெக்டாக கேட்ச் பண்ணோன்னா நீங்களும் செஃப் ஆஃப் த வீக் வாங்கலாம். அதை விட்டுட்டு ரிசப்ஷனில் நிற்கிற மாதிரி இது என்னையா ட்ரெஸ்ஸு இல்லை எனக்கு புரியல. போன வாரம் ராமர் கோட்டு போட்டு வந்தாப்புல, அது கோட்டு வரைக்கும் போயிடுச்சு. அதனால இந்த தடவை கோட்டு போட முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சமைக்கிறத வந்து ஜட்ஜஸ் சாப்பிடலாம், தப்பு இல்லை. ஆனா அதனால பிரெயினுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே இல்லை. ஓகே, நான் உங்ககிட்ட வந்த உடனே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் சார். வரும்போது நாங்கெல்லாம் என்ன டாஸ்க் அங்கே இருக்கோம், எத்தனை டாஸ்க் கொடுப்பாங்க, என்ன ட்விஸ்ட் வச்சிருக்காங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் சார் ரொம்ப யூத்தாக ஃபீல் பண்ணி ஜெனிஃபரை பார்த்து ஒரு பாட்டு பாடினாரு. இன்னும் என்ன செய்ய போகிறாய் அன்பே அன்பேன்னு. ஆனால் அதனால பிரெயினுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே, ஹார்ட்டுக்கு ப்ராப்ளம். ஆமா, ஆல்கேட் பாடுங்களா? பாடுங்க. இன்னும் என்ன செய்ய போகிறாய் அன்பே அன்பே, என்னை கண்டால் என்னமோ ஆகிறாய் முன்பே முன்பே. சௌந்தர்யா சார் அவங்களுக்கு இருக்குது சார். என்ன இருக்குது? ஆஹா கனிய வளர்ந்த பருவமே, கருத்த விழியில் மிரட்டும் உருவமே, உனக்கும் எனக்கும் உருவம் பொருத்தமே. ஓ லிட்டில் ஃப்ளவர். அவள் அது மேலே சொல்ல மாட்டேன். இந்த லிட்டில் ஃப்ளவர் பாட வேணாம்னு சொல்லி அவரே நிறுத்திட்டாரு. என்ன மேட்டர் கேளுங்க. சி யுவர் லவர்னு வரும் சார். இப்பவே அவங்க என் மேல ஏகப்பட்ட எச்சல் இருக்கிறாங்க. யாரு அவங்க? ஏன் என்ன அவங்கள தான். அப்ப 2 பேரும் ஒரே ஏஜ் குரூப்ன்ற ஃபீலிங்ல இருக்காரு அவரு. ஆஹா. ஓ லிட்டில் ஃப்ளவர் கேட்கவே இல்லையே. see your lover, see your சிட்டு கண்ணில் பட்டு சிக்கி கொண்ட லவர். அவர் 2 எபிசோட் படுத்து போன எபிசோட் வந்தீங்க, வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து டேஞ்சர் ஜோன் நின்றுட்டீங்க இல்லையா? ஸோ இந்த எபிசோடில் டெஃபினட்டாக வந்து இந்த வாட்டி நான் டேஞ்சர் ஜோனில் நிற்க மாட்டேன், நான் ஷெஃப் ஆஃப் தி வீக்கில் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு சவால் கொடுக்க பார்ப்போம். யா முத்து முத்தா காய்ச்சிருக்கு தென்னம் உள்ள, தொட்டு புட்டா தோசை முள்ள வாடி புள்ள, குறும்பி அந்த பக்கம் திரும்ப பாலாஜி நாங்கெல்லாம் யாரு தெரியுமில்ல, ஏதோ ஒரு வாரம் வந்து இருங்க ஒரு வாரம் சப்பாத்தி குறுக்க பேசாதடா, ஏதோ ஒரு வாரம் சப்பாத்தி இருங்க. அஞ்சு பேர் அப்படி ஏண்டா ஒரு வாரம் சப்பாத்தி வாங்கினதுக்கே இப்படி குதிக்கிறிய? நாங்கெல்லாம் ஒரு வாரம் உள்ளறோம், 3 வாரம் எலுமிச்சை வந்து நின்று இருக்கோம். வீத்துறாங்க பெருசா வரட்டு மாடு. ஐயோ ஐயோ, என்ன இப்படி சொல்லிட்டாரு? இனிமே வடிவேல் ராமர் கரெக்டா பேசுவாப்புல.
அருமையா சமைப்பாப்புல. ஆனா என்ன சமைக்கிறான்னு தான் தெரியாது. ஆனா கேட்டா பேசுவாப்புல. இங்க என்ன சொல்லு செப் ஆஃப் த வீக் செப் ஆஃப் த வீக்னு சொல்லுது தெரியுமா? இந்த வாரம் நாங்க தான் செப் ஆஃப் த வீக். அடி செருப்பால நாய வாய மூடுறா. நீங்க ஆரம்பிங்க சார்.